சுகர் கட் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருந்தது வெயிட்ல. 37க்கு எல்லாமே டின்னர் முடிச்சது. அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ்னாலே இந்த ஜூஸ் ஏதாவது சொல்லுவாங்க. அந்த ஒரு 750 ml ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குங்க. அதில் ஒரு ஹாட் வாட்டர், அதில் வந்து எனக்கு அந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தா சாப்பிடணும் போல இருக்குல்ல, எனக்கு ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். 3 monthsலேயே எனக்கு 20 kgs லாஸ் ஆயிடுச்சு. காம்பினேஷன் செட் ஆக மாட்டேங்குது. ஐம் லுக்கிங் வே மச் யங்கர் ஆன் ஸ்க்ரீன் இந்த டயட்டுக்கு அப்புறம். என்ன டயட் எடுத்தாலும் ஹேர் நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ அது ஸ்கின்னுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸ்கின்னுக்கு எதுவுமே பண்ணலை, அதுதான் ப்ளஸ். ஃபேஷியல் எல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணதே இல்லையா? நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் இருக்குல்ல, ஹெக்டிக்காக இருந்துச்சுன்னா அது மட்டும் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். எவ்ரிடே ஃபேஸில் தேங்காய் எண்ணெய் வைப்பேன். ஸோ நம்மளுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால இப்போ ஒரு லாஸ்ட் 1 year 2 years தான் இந்த ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த கொஸ்டின் இல்லாமல் நான் கொண்டுருவாங்க. பிகாஸ் நிறைய உங்களோட வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நிறைய பேர் நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களோட வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கும்ல மேம். பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க. அது குறைக்கிறது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி லைஃப்பில் சில இடங்கள்ல இல்லை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க பயங்கரமாக. ஒரு மதர் அவங்க என்ன வந்து கோத்ரூ பண்ணுறாங்கன்றதெல்லாம் யோசிக்க மாட்டேன். முன்னாடி நீ கல்யாணம் பண்ணி இப்படி இருந்தால் இப்போ இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. அது பயங்கர டிப்ரெசிங்காக இருக்கு. உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ஓகே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தோணுது? என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அவர் கூட போகும்போது உங்கள் அக்காவான்னு 2-3 வாட்டி கேட்டாங்க என்னை பார்த்து. நான் வேற ரொம்ப வெயிட்டாக இருந்தது அப்போது. இவர் வேற ஜிம்மெல்லாம் போய் பயங்கர ஃபிட்டாக இருப்பார். ஹி லுக்ஸ் மோர் யங்கர் அப்படின்னு ஒன்று. 2 வந்து ஃப்ரீயாக ட்ரெஸ் போட முடியல. என்ன போட்டாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கம்ஃபர்டபுள்னஸ் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் காஷ்மீர் ஒரு ட்ரிப் போனோம் ஃப்ரெண்ட்ஸும் நானும். அங்கே நார்மலாகவே கொஞ்சம் மேலே போனால் கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கம்மி. எனக்கு இது மேலே ஒரு 5 layer ஆஃப் ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான். தெர்மல் வேறு, என்னோட ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே ஸ்வெட்டர், அதுக்கு மேலே ஒரு ஜர்க்கின், இதெல்லாம் போட்டு மேலே ஏறினா எனக்கு பயங்கரமாக ப்ரீத்திங் ட்ரபிள் வந்துருச்சு. அப்போ இது சரியில்லை, இப்படி இருந்தால் எப்படி, நிறைய இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, இன்னும் ட்ராவல் எல்லாம் நிறைய பண்ணணும், வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஜனவரியில் அந்த காஷ்மீர் ட்ரிப்பு தான் என்னோட அந்த தலை இதே மாற்றினாங்க. என்னென்னா அங்கே அந்த மூச்சு முட்டுற ப்ராப்ளம் வந்ததுனால இன்னும் ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னோட பிளட் செக் பண்ணும்போது ப்ரீ டயபெட்டிக்னு காட்டினாங்க. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே டயபெட்டிக். ப்ரீ டயபெட்டிக் தான், நாட் டயபெட்டிக். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ரொம்ப நாளாக இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தேன். வித்யா பாலன் மேமே நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம், பிகாஸ் அவங்க குண்டாக இருக்கும்போது போட்ட ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க சடனாக அவங்க சேஞ்ச் ஓவர் பார்த்து என்னடா இதுன்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி அமோரா ஹெல்த்தோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட் சுஷ்மாவும் சேர்ந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தேன், இந்த ஒரு டயட் பிளானை பற்றி பார்த்தேன். ஸோ நாங்கள் நார்மலாக கூகுள்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி மார்ச் 1 நாங்கள் வந்து இந்த டயட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளட் செக்கப்பு, அதோட ரிசல்ட்டு, அவங்கக்கிட்ட பேசி எந்த மாதிரி டயட் நமக்கு செட் ஆகும், ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டயட் சொல்லுவாங்க. ஸோ பண்ணி 3 monthsலேயே எனக்கு 20 kgs லாஸ் ஆகிடுச்சு. என்னோட டயபெட்டிக், ப்ரீ டயபெட்டிக் எல்லாமே போச்சு. டோட்டலி நார்மல் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணேன். பட் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸ்கின் ரொம்ப ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சது, சுகர் பேஷண்ட்டா நீங்கள், இவ்வளோ சீக்கிரம் எப்படி உங்களுக்கு உடம்பு கம்மி ஆயிடுச்சு, தைராய்டு இருக்கா, அப்படி இப்படின்னு.
எத்தனை பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியும்? நான் ஒண்ணுமே இல்லைங்க, இந்த ப்ரோக்ராம் தான் பண்ணேன், இதுதான் என்னோட டயட்டு அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஆனா ஸ்க்ரீன்ல ரொம்ப கண்ணெல்லாம் டவுன் ஆகி ஒரு மாதிரியா இருந்தது. ஸோ இந்த ரைஸ் சாப்பிடாம இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. திருப்பி டயட் சுத்தமா ரைஸ் எடுக்கலையா கொஞ்ச நாளைக்கு சுத்தமா ரைஸ் எடுக்கல. திருப்பி ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணேன். 72 கேஜி எல்லாம் ஆயிடுச்சு. I was 92 93 கேஜிஸ் அப்போ. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கேஜிஸ் இப்போ நான் வெயிட் கெயின் பண்ணேன். பிகாஸ் ஆன் ஸ்க்ரீன் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது எனக்கே. இந்த கேரக்டர் பண்ணும்போது சில காம்பினேஷன்ஸ்ல எல்லாம் என்னோட பையனா நடிக்கிறவங்க எல்லாம் என்னை விட ஏஜ் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த கண்மணி அன்புடன்ல பெரிய பையனா நடிக்கிறவங்க எல்லாம் காம்பினேஷன் செட் ஆக மாட்டேங்குது. ஐம் லுக்கிங் வே மச் யங்கர் ஆன் ஸ்க்ரீன் இந்த டயட்டுக்கு அப்புறம். ஸோ கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஹேர் லாஸ் ரொம்ப வந்தது எனக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் சாப்பிட்டா தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காது. ஹேர் லாஸ் என்ன டயட் எடுத்தாலும் ஹேர் நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் என்னால் வேலைக்கு ஆகுது. எனக்கு இந்த மெடிசின் சாப்பிட்றது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட் சாப்பிட்றதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நார்மலான டயட் தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் கெயின் தான் ஆயிருக்கு. திருப்பி நீ அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி தொப்பையெல்லாம் கம்மி பண்ணணும். பட் நாட் கோயிங் டு லூஸ் மச் வெயிட் பிகாஸ் ஐ டோன்ட் லுக் குட் இஃப் ஐ லூஸ் மச் வெயிட். இந்த மாதிரி போகட்டுமேன்னு சொல்லி இப்போ இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்பெசிஃபிக்காக டயட் நீங்கள் எது உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு மேம் உங்கள் பாடிக்கு? ஏன்னா ரைஸ் சாப்பிட்டு டக்கு ரைஸ் கட் பண்ண சுகர் கட்டு தான். சுகர் கட் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருந்தது வெயிட்டில். அப்புறம் வந்து லேட் நைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு 6:30 7க்கு எல்லாமே டின்னர் முடிச்சது. மார்னிங் ஒரு 9:30 10க்கு தான் ஃபஸ்ட்டு மீலே எடுக்கும். ஸோ அந்த இன்டர்மிட்டன்ட் டயட்டிங் அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் சுகர் கட்டு தான் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ்னாலே இந்த ஜூஸ் ஏதாவது சொல்லுவாங்க மேம். இந்த ஜூஸ் எடுத்து தான் வெயிட் லாஸ். லைம் ஜூஸ் தான் எடுத்தேன். சால்ட் மட்டும் போட்டு லைம் ஜூஸ் சியா சீட்ஸ் போட்டு குடிச்சிட்டு இருப்பேன். எப்படி ஒரு 1 லிட்டர் குடிப்பேன் ஒரு நாளைக்கு. அது இல்லாமல் ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் செப்பரேட்டாக குடிப்பேன். க்ரீன் டீ குடிப்பேன் நிறைய. அந்த மாதிரி க்ரீன் டீனா ஒரு 750 mlக்கு ஒரு சாஷே தான் போடுவேன். ஒரு க்ரீன் டீ பேக் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு சின்ன கப்புக்கும் ஒரு இது மிக்ஸ் பண்ணி கிடையாது. அந்த ஒரு 750 mlோட ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குங்கிட்ட, அதில் ஒரு ஹாட் வாட்டர், அதில் வந்து ஒரே ஒரு சாஷா மிக்ஸ் பண்ணால் ஒரு லைட் ஃப்ளேவர் ஒன்று வரும். தட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி. அதுதான் குடிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் நான் ஒரு 2 liter வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருப்பேன். அந்த ஒரு 2 liter வாட்டர் பாட்டில் குடிப்பேன். இந்த ஒரு 750 ml ஆஃப் இது க்ரீன் டீ குடிப்பேன். 1 liter அந்த லைம் ஜூஸ், சால்டட் லைம் ஜூஸ் குடிப்பேன். ஸோ ஆல் டுகெதர் பார்த்தா எப்படி ஒரு 4 liter மேலே தண்ணி குடிப்பேன். ஸோ அதுதான் பெஸ்ட்டு வெயிட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது. லாட் ஆஃப் வாட்டர். அந்த டைம் இந்த கம்மி டைமில் லேட் நைட்டாக சாப்பிடாம ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி எல்லா சுகர் ப்ராடக்ட்ஸும் அவாய்ட் பண்ணால் போதும். பட் அந்த கிரேவிங்ஸ் வரும்ல மேம், அப்போ என்னெல்லாம் பண்ணீங்க? அதுக்கு எனக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் வரல. சுகர் கிரேவிங்ஸ் எல்லாம் லைக் ஒன்றுமே வரலையா? ஐ எம் நாட் அ சுகர் ஃபேன். எனக்கு ரொம்ப இப்போவும் சுகர், எனக்கு அந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தா சாப்பிடும் போல் இருக்குல்ல, எனக்கு ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். எனக்கு அதுக்கு மேலே சுகர் கிரேவிங் கிடையாது. ரொம்ப நீங்கள் இப்போது என்ன பார்த்தா ரொம்ப கிரேவிங்காக இருக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரசகுல்லா அப்புறம் இப்போ தோணுச்சுன்னா சாப்பிட்ருவீங்க, இல்லை அதுலேயும் கொஞ்சம் இல்லை டயட் டைமில் இப்போ சாப்பிடுவீங்க. அப்புறம் வந்து இந்த டாப்லர் 1 சாக்லேட்டு ரொம்ப டெம்ப்ட். நான் டாப்லர் 1 பார்த்தாலே எனக்கு டயட்டாக இருந்தால் டயட்டு வீட்டுன்னு சொல்லிட்டு அது பயங்கர கிரேவிங். டாப்லர் 1ஓட ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப கிரேவிங்காக இருக்கும். மைசூர் பாக், ஆஹா அச்சோ, நீங்கள் சொல்லும் போது சாப்பிடும் என்னோட ஃபேவரட் ஸ்வீட்டே மைசூர் பாக். இது மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் கேரளாவில் எங்கேயாவது கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் போனால் இந்த அடப்பிரதமன் பால் பாயசம் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ, முடிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் போய் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போலி தெரியுமா? போலி, ஆமாம் போலி இருக்கு. அது மேலே பால் பாயசம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். போலி மேலேயா? அப்படியா? பால் பாயசம் போலி மேலே ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும். என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா? அங்கே மேரேஜுக்கு லாஸ்ட் கொடுப்பாங்க போலி வச்சுட்டு, அது மேலே பால் பாயசம் வைக்கும், ஊற்றிட்டு சாப்பிடுவேன். அதே மாதிரி அடப்பிரதமன் இருந்துச்சுன்னா நல்லா வாழைப்பழம் அது அதில் பிசைஞ்சு
அப்பளவும் பிசைஞ்சு சாப்பிடுவேன். ஐயோ டெம்டிங்காக இருக்கு பயங்கரமா. வெயிட் லாஸ் பற்றி பேசிட்டீங்க. எப்படி பயங்கர சூப்பராக அவங்களோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன், ஏன்னா ஒரு சில பேர் அவங்களுக்கு கேரளாப்பா ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து அவங்க ஜீன்லேயே அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின்னுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸ்கின்னுக்கு எதுவுமே பண்ணலை, அதுதான் ப்ளஸ்ஸு. ஓ ஆயிலி ஃபுட்டு கம்மியாக சாப்பிடுவேன். ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு ரொம்ப சாப்பிட மாட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். எவ்ரிடே ஃபேஸில் தேங்காய் எண்ணெய் வைப்பேன். ஓ டெய்லி அப்ளை பண்ணி? டெய்லி அப்ளை பண்ணுவேன். ஓகே ஓகே. அப்புறம் வந்து ரொம்ப வருஷமாகவே செட்டாஃபில் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். மாய்ஸ்சரைசர். அப்புறம் வந்து ஃபேஷியல் எல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணதே இல்லையா மேம்? இது பண்ணியிருக்கேன், பண்ணலன்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்கேன். ஜாஸ்தி போனால் இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஃபேஷியல் என்ன ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 8 times பண்ணியிருப்பேன். ஓ பார்லரில் ரொம்ப ரேராக போவேன். போனது கூட பார்லர் போகிறதே வந்து ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு, பெடிக்யூர் பண்ணுறதுக்கு, ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு. மற்றபடி எல்லாமே வந்து வீட்டில் தான். ஐஸு, நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ஐஸ் எல்லாம் இப்போ போடுறதுக்காக ஒரு ஷேப்ஸு வருமே, அது நல்லா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஹெக்டிக்காக இருந்துச்சுன்னா அது மட்டும் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுவேன். கோகோனட் ஆயிலு அதில் சாஃப்ரான் போட்டு நைட்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ஒரு கலர். அது நல்லா நைட்டு படுக்கும்போது தடவிட்டால் நல்லா தூக்கம் வரும். ஸோ அது பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக தான் இந்த என்ன சொல்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணேன், ஹைட்ரா ஃபேஷியல். அது இப்போ நெசசரி ஆகிடுச்சு, பிகாஸ் ஏஜிங் இஸ் எ ஃபேக்டர். ஸோ நம்மளுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால இப்போ ஒரு லாஸ்ட் 1 year 2 years தான் நான் இந்த ஹைட்ரா ஃபேஷியல் அது ஒரு 3-4 times மேக்ஸிமம் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் நான் எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஃபேஸுக்கு எடுக்கல, எதுவும் பண்ணலைன்னு இது வரைக்கும் சொல்லலாம் பொய் ஆகிடுவேன். இப்போ தான் இந்த ஹைட்ரா ஃபேஷியல் அது கூட ரொம்ப ரேராக தான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமமும் நானாக போய் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணதில்லை, இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக தான் நிறைய ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் டைம் பண்ண 2 வாட்டியும் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்தது. பிகாஸ் ஒர்க் ப்ரெஷர்னால நம்மளுக்கு தூக்கம் எல்லாமே, அந்த டார்க் சர்க்கிள்ஸு, ரொம்ப பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பித்ததுனால தான் பண்ணேன். அதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு எல்லாமே க்யூர் பண்ண முடியாதுல்ல. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம் இந்த கான்வர்சேஷன். ஏன்னா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ளோவாக நீங்கள் பேசுறது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக வந்து பேசிட்டீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ரோல்ஸ் எழுதப்பட்டிருக்கு எங்கேயோ, கண்டிப்பாக உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனலி ஐ விஷ் யூ மேம். And thank you ma'am, thank you so much. Nice talking to you. You also gave that space to talk, so it was smooth, like smooth wave. Thank you ma'am, thank you so much. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்